தேடி தேடி தேடும் மனது தொலைகிறது. நமக்கு உதவி தேவைப்படும் போது கடவுளே வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்போம். கடவுள் நேரடியா வராம மனிதர்கள் ரூபத்துல வந்து நமக்கு உதவி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இங்க 100 பார்வையற்றவர்களுக்கு உதவி செஞ்ச தன்னார்வலர்களை மக்கள் மனிதர்களா இல்லாம கடவுளா தான் பாக்குறாங்க. மிக்ஜாம் புயலால ரொம்பவே பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரம், வீடு, வருமானம் எல்லாத்தையும் இழந்த பார்வையற்றவர்கள் 100 பேருக்கு இந்த கிறிஸ்துமஸையும் புத்தாண்டையும் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு தன்னார்வலர்கள் இணைஞ்சு அவங்களுக்கு அரிசி, காய்கறி, அன்றாட தேவைகள் மாதிரியான பல விஷயங்களை செஞ்சு பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழை இலையில விருந்து உபசரிச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸையும் புத்தாண்டையும் முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரியா வேஷமிட்டு அவங்களுடைய கவலைகளை போக்குறதுக்கு தன்னார்வலர் அவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தன்னார்வலர்கள் இந்த மிக்ஜாம் புயலுடைய முதல் நாள்ல இருந்தே களத்துல இறங்கி சேவையை ஆரம்பிச்சு தென் தமிழக மலையில பாதிக்கப்பட்டவங்களையும் மீட்டெடுத்துட்டு வராங்க. இதுல தமிழக அரசு, காவல்துறைன்னு அத்தனை பேருடைய ஆதரவோட சுமார் 21,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி சுமார் 1026 தன்னார்வலர்கள் இந்த களப்பணியில ஈடுபட்டு சேவை செஞ்சுட்டு வராங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு எந்த ஒரு நன்கொடையும் அவங்க பெற்றுக்கல அப்படின்னு சொல்லி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. சோ உதவி பெற்ற திரு மகேந்திரன் பார்வையற்றவராய் இருந்து அவருடைய வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த நேரத்துல எங்களுடைய மனசுல வச்சுட்டு இருந்த எல்லா கஷ்டத்தையும் துடைக்கிறதுக்கு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனமாற வாழ்த்திருக்காரு. அதோட தன்னார்வலரான விமல், புதுக்கோட்டையில வசிக்கிற நாங்க தண்ணியில பாதிக்கப்பட்டோம், 7 மாச கை குழந்தையோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது எங்களை மீட்கும் பணியில ஈடுபட்டவங்களுக்கு கூட நாங்களும் இணைஞ்சு தன்னார்வ தொண்டு செய்யறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பாக்குறவங்களை கண் கலங்க செய்திருக்கு.